Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. சிபிஐ விசாரணை நேர்மையாக முறையாக நடக்குமா அப்படின்னு இங்கே பல சந்தேகம் இருந்த இடத்துல அதை கண்காணிப்பதற்கு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய தலைமையில் போட்டிருக்காங்க. அஜய் அவரோட தலைமையில் போட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது என்னன்னாக்கா, அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரி போட்டிருக்காங்க. அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி யாராக இருப்பாங்கன்னா, இதில் என்ன மிக முக்கியமான விடயமாக பார்க்கணும்னா, இவர்கள் ஆட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் ஆடிடுச்சுன்றதை ஆதவர்ஜனா பதிவு பண்ணுறாரு. எப்படின்னாக்கா, தளபதி விஜய் அவர்களை ஒரு தவறான கோணத்தில் கொண்டு போய் ஒரு தலைவரே இல்லைன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணது. இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 நாட்களாக இவர்கள் எப்படி கொண்டு போனாங்க, அவர் தலைமை பண்பற்றவர், டிவிகே கட்சின்றது ஒரு கட்சி கிடையாது, இவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பல விதமான விமர்சனம் வைத்த பொழுது, நாங்கள் நீதிமன்றத்தை நாடி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே என்ன சொன்னேன், இப்போ புரிஞ்ச நான் ஏன் சொன்னேன்ட்டு, ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னது டிவிகேக்கு போலீஸ்காரன் சொல்கிற எல்லா நிபந்தனையும் ஒத்து வராதிங்க, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக கரூர் செல்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும்னு பாருங்கள். நேஷனல் நியூஸ் தம்பி தேசிய செய்தியாக மாறும். குறிப்பாக இன்றைக்கி ஆதவ்கிட்ட விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னாக்கா, ஏதோ நம்ம போனோம், ஃபோட்டோக்கு மலர் வளையம் வச்சோம், காசு கொடுத்தோம் வந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்ச்சியாக நம்ம பயணிக்க வேண்டும். குடும்பம் மாதிரி ஆக போகிறாங்க. குடும்பம் மாதிரி ஆகி கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டா இப்போ இருக்குமோ அதே போல் நம்ம தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் இறுதி கட்டம் வரைக்கும் நம்ம செய்யணுன்றதை உறுதியாக இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா பிஜேபி விஜய் அவர்களை கையில் தூக்கிடுச்சுன்றானாக்கா, அப்போ இதை விமர்சிக்கக்கூடிய நபர் தீர்ப்பை விமர்சிக்கிறான் அப்படின்னாக்கா, இப்போ இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுங்க திமுக. என்ன நேற்று அவங்க பேசிட்டு இருக்கதை இப்போ நீங்கள் பேசுறீங்க? ஆமாம், நீ என்ன சொன்ன, நீதிமன்றத்தோடைய கருத்தை விமர்சிச்சா நீ கைதுன்ற. அப்படிதான் இப்போ ஒரு ஆளாக நீங்கள் கைது பண்ணுறீங்க, ட்விட்டரில் போட்டாலும் கைதுனும் பொழுது, அப்போ இதை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஊபிஎஸ்லேருந்து முதல்ல ஊபிஎஸ்லேருந்து ஆரம்பி அவங்க தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க. அங்கேருந்து எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்களா? ஒரு மேட்டர் என்ன தெரியுமா சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்ததுனால தான் இப்போ பிஜேபி உள்ளே வருதுன்றதும் அவங்க சொல்கிறாங்க. மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க திமுக வரதுனால தான் பிஜேபி வருதுன்ட்டா, உங்களால தான் பிஜேபி இப்போ உள்ளே வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம், ஆரம்பத்தில் பிஜேபி தான் இவங்களும் கூட்டணி வச்சுருந்தாங்க. 2001 கூட்டணி வச்சுருந்தது. இன்றைக்கி மோகன் பகவத் பேசியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடிச்சிருக்கு தமிழ்நாட்டில்னாக்கா, அப்போ யாருடைய ஆட்சியில் நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுதில்ல. ஸோ எதற்காக நம்ம இவர்களை புறந்தொல்றோம், ஏன் விஜய் ஆதரிக்கிறான்னு புரியுதா உங்களுக்கு? முழுக்க ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தாங்க. அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேணும்னு தமிழ்நாடு மக்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு முதல் படி எடுத்து கொடுத்துருச்சு. என்னன்னா, அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கலான்னு சொல்லிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரித்த முறையை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பார்த்துருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்கண்ணா? மொத்தத்தையும் ஆட்சி அவங்க பக்கம் இருந்தாலும் ஆண்டவன் யார் பக்கம் இருக்கான்றது இப்போ காட்டிடுச்சா? கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஆட்சி உன் பக்கம் இருந்தாலும் ஆண்டவன் விஜய் பக்கம் இருக்கிறாருன்ற மாதிரியும் இன்றைக்கு அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு மிக முக்கியமானது. சிபிஐ விசாரணைக்கு அனுமதித்தது, கூடவே பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி போட்டது. அதை தாண்டி மாதம் என்ன ப்ராக்ரஸ் இருக்குது, இந்த விஷயத்தில் என்ன செஞ்சுருக்கீங்க ரிப்போர்ட் பண்ணணும் நீதிமன்றத்துக்குன்றதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 3 கட்டமாக போடும் பொழுது இது மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்னன்னாக்கா, சிபிஐ விசாரணை நேர்மையாக முறையாக நடக்குமா அப்படின்னு இங்கே பல சந்தேகம் இருந்த இடத்துல அதை கண்காணிப்பதற்கு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய தலைமையில் போட்டிருக்காங்க. அஜய் அவரோட தலைமையில் போட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது என்னன்னாக்கா, அதில் 2 ஐபிஎஸ் அதிகாரி போட்டிருக்காங்க. அந்த 2 ஐபிஎஸ் அதிகாரி யாராக இருப்பாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய அதிகாரியாக இருப்பாங்களே தவிர தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நபராக இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி இருந்தாக்கா அவங்களும் இங்கே அரசாங்கத்திற்கு சார்பாக ஃபேவர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படின்றதுனால அந்த மாதிரி இல்லாமல் 2 ஐபிஎஸ் அதிகாரி எஸ்ஐடியில் அந்த நபர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நபராக இல்லாமல் பிற மாநிலத்தை சார்ந்த நபர்களாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ அப்போ நீங்கள் இங்கே சிபிஐ ஒழுங்காக பண்ணுறீங்களா வேலையேன்றதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி எஸ்ஐடி தலைமையில் இருக்குது, 2 ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க. இதை தாண்டி நீதிமன்றத்தில் மாதம் நீங்கள் என்ன ரிப்போர்ட் எடுத்திருக்கீங்க அந்த ப்ராக்ரஸை கொடுங்கன்னு சொல்கிறது. இது வெல் அண்ட் குட்டாக போகுது. இப்போ தாவேகா மீது இவர்கள் வைத்த கடுமையான விமர்சனத்திற்கு, மிக கடுமையாக மோசமாக வைத்த விமர்சனத்திற்கு ஆதவர்ஜனா இன்றைக்கி ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு டிவிகே சார்பாக மனு தாக்கல் பண்ணது நான் தான், பெட்டிஷனர் நான் தான், ஆதவர்ஜனா தான் பெட்டிஷனரு,
அப்படின்றத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு, இங்கே மெட்ராஸ் கோர்ட் வந்து விசாரிக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கா ஆமாம் அப்படின்னு கேட்ட கேள்வியெல்லாம் முறையற்ற கேள்வின்றது இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருச்சு. உச்சநீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதெல்லாம் பேசுறது உங்க வேலை கிடையாது, கரெக்டுங்களா அப்படின்றத அவங்களே சொல்றாங்க, நம்ம சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் இதை தானே சார் நிறைய பேர் பேசுனாங்க. அப்போல்லாம் வந்து ஏன் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக பேசுறீங்க, கைது இதை தான் நான் நிறைய பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருந்தேன். வரதராஜன்லாம் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரின் பொழுது. இதைத்தான் வந்து இப்போ இன்னைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக அதை அடிப்படையாக வைத்து இவர்களுக்கு பெயில் கிடைச்சிரும். இல்லாட்டி இந்த கைதே தவறுன்னு சொல்லி கூட இப்போ வாதிட்டு அவர்களை வெளியில் கொண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்பும் அமைஞ்சிரும். ஸோ இது ஒரு பக்கம் போகுது. ஆனால் இதில் என்ன மிக முக்கியமான விடயமா பார்க்கணும்னா, இவர்கள் ஆடின ஆட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் ஆடிடுச்சுன்றதை ஆதவர்ஜனா பதிவு பண்ணுறாரு. எப்படின்னாக்கா, தளபதி விஜய் அவர்களை ஒரு தவறான கோணத்தில் கொண்டு போய் ஒரு தலைவரே இல்லைன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ணது. இந்த சம்பவம் நடந்து ஒரு 15 நாட்களாக வந்து இவர்கள் எப்படி கொண்டு போனாங்க, அவர் தலைமை பண்பற்றவர், டிவிகே கட்சின்றது ஒரு கட்சி கிடையாது, இவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பல விதமான விமர்சனம் வைத்த பொழுது, நாங்கள் நீதிமன்றத்தை நாடி ஒரு விஷயத்தை கொண்டு வரோம். இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன், இப்போ புரிஞ்ச நான் ஏன் சொன்னேன்ட்டு, ஆரம்பத்துலேருந்து நான் சொன்னது டிவிகேக்கு போலீஸ்காரன் சொல்கிற எல்லா நிபந்தனையும் ஒத்து வராதிங்க, ப்ராப்பராக நீதிமன்றம் போய் நீங்கள் சில நிபந்தனைகளை அடிப்படையில் தான் நாங்கள் போவோன்றது அங்கே சொன்னீங்கன்னா சிக்கல் வராதுன்னு சொன்னேன். இன்றைக்கி அதோடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நான் அன்னைக்கு சொன்னப்போ புரிதல் இல்லாத நிறைய பேர் என்கிட்ட கோச்சிக்கிட்டான், டிவிக்கே பேரே என்கிட்ட கோச்சிட்டான், இவர் என்ன எப்படி சொல்கிறாருன்ட்டு. எப்போயுமே சட்டம் எப்படி நமக்கு ஃபேவராக செயல்படும், நம்ம எப்படி போனால் நமக்கு பாதகம் இல்லாமல் போகும்ன்றதான் நம்ம யோசிக்கணும். ஒரு அரசியல்வாதியை நம்ம அப்படி தான் யோசிக்கணும். அதைத்தான் நம்ம முன்னாடி சொன்னோம். இப்போது நீதிமன்றத்தின் படி நம்ம போயிட்டு வெளியில் வரும்போது இப்போ தைரியமாக பேச முடியுது இல்லை. ரெண்டாவது விஷயம், ஆதவர்ஜனா பேச தொடங்குறது போதே சன் டிவிக்காரன் உள்ளே போய் தையத்தக்கன்னு பரதநாட்டிய கதைகள்லாம் ஆடுறான். அதான் ஏன் புரியல, ஒரு சில எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க, இவர் மட்டும் ஏன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு? அதுதான் சூரியன். புரிஞ்சா உங்களுக்கு? இதுதான் இந்த வேலையை பார்க்கும். இப்போது ஆதவ் சொல்லிட்டாரு, கம்முன்னு இரு, நான் 15 நாளாக பேசுகிறேன், நான் பேச வேண்டியதை பேசுகிறேன், நீ கேளு, நீ வந்தது கேட்குறது தான், அதுக்கப்புறம் தனியாக பேசலான்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு விட்டுட்டு அவர் சில விஷயங்களை மேற்கொள்கிறார். என்ன விஷயம் சொல்கிறாருனாக்கா, எங்களை மோசமாக சித்தரித்து எங்களை வந்து மிக மோசமான அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்ததுன்ற மாதிரி ஒரு பதிவு. ரெண்டாவது விஷயம், நாங்கள் கரூர் இந்த சம்பவம் நடந்த உடனே யாருமே கரூர் விட்டு ஓடி போகல, எங்களுடைய மொபைலோட நெட்வொர்க்கை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எவ்வளோ நேரம் அங்கே இருந்திருக்கிறோம்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னாக்கா கலவரம் உண்டாகும், அதனால் நீங்கள் போகணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் கிளம்பினோம். குறிப்பாக ஆதவர்ஜனா, அண்ணன் நிர்மல் அண்ணன், அப்புறம் புஷி ஆனந்த் எல்லாமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம் அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இவர்கள் எல்லோரும் ஓடலை, அங்கே தான் இருந்தாங்க. இப்போது அடுத்தடுத்த சம்பவமும் அடுத்தடுத்து இவர்கள் மீது ஒரு 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 பிம்பம் கட்டமைக்கப்பட்டுச்சுல டிவிக்கு மேலே, அதையெல்லாம் இன்னைக்கு உடைப்பட்டுருக்கு மொத்தமாக சார். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 14 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணமே டிவிக்கே தான், விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஒரே ஒரு உத்தரவில் மொத்தமாக உடச்சி விட்டுருக்காங்க. ஆமாம், இதான் எவ்வளோ முட்டாள்தனமாக சொன்னாங்கன்னா, விஜய் லேட்டாக வந்தது தான் காரணம். டேய் 3 to 10 தான் டைம் கொடுத்தாங்க. ரெண்டாவது, அவர் எங்கேருந்து கிளம்பி எங்கே வந்துக்கிட்டு இருக்கான்றது லைவில் ஒரு சேனலில் வரல, 1000 சேனலில் வந்துக்கிட்டு இருக்கப்போ, அப்போ முன்னக்கூட்டியே முண்டி அடிச்சுட்டு வந்து மக்கள் அங்கே நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் வரும்பொழுது நீங்கள் வந்துட்டா போதுன்றதான் பக்கத்தில் வந்துட்டாரப்போ நம்ம போகலான்னு சொல்லி இப்போ எளிய முறையில் செஞ்சுருக்க முடியும். ஆனால் இங்கே இடவசதியும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்குன்றதை சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் இப்போ திமுக அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடி. இப்போது திமுக என்ன பண்ணும், மேல்முறையீடு போய் கேட்பாங்களே சார், மறுபடியும் தீர்ப்பே தப்பு, இதில் வந்து தப்பாக வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பல பேர் அப்படின்ற மாதிரி அடுத்து போகலாம் சார். அவங்க இப்போ மட்டும் நீதிமன்ற கருத்தை விமர்சிக்கலாமா? பேசிட்டு போவியா? உன் சௌகரியத்துக்கு செய்வியா? இவங்க எவ்வளோ கிறுக்கு கூட்டம்னா, போலியா மனு தாக்கல், அது எப்படி புரியல எனக்கு. அவங்களாம் சட்ட நிபுணர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க திமுகலே, போலி மனு தாக்கல்னு சொல்லி நாளைக்கு போய் சுப்ரீம் கோர்ட் போனால் மறுபடியும் எதாவது கேட்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? இவங்க நல்லா கேட்பாங்க. அப்படியா? நல்லா கேட்பாங்க, கேட்கட்டும். ஏன்னா இவனுங்க கூட்டத்தில் ஒரு முட்டாள்தனம் நடக்கும், அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க கூட்டத்தில் நடந்துருச்சுன்னா அப்படியே தையத்தக்கன்னு குதிப்பாங்க. மரத்தில் எவனாவது ஏறுவானா? அறிவு இருக்கிற மரத்தில். இதை வந்து யார் பேசியிருக்கா? திமுக காரன் பேசியிருக்கான், நாம் தமிழர் கட்சியில் இருக்கவனும் பேசியிருக்கான். இந்த 2 முட்டா கூட்டமும் உட்காந்து பேசியிருக்கு. முட்டா கூட்டம் புரியாமல் பேசணும்னு என்னன்னு சொல்கிறது? புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் நடிக்கிறவனு என்ன சொல்கிறது? அவன் என்ன சொல்லியிருக்கானுங்கனாக்கா, அது யாரை முட்டா கூட்டம்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க. ஒட்டுமொத்த திமுகவை நம்ம முட்டான்னு சொல்ல முடியாது. அதில் சில முட்டாள் கூட்டம் இருக்கும்ல, சில ஞானிகள்லாம் இருக்காங்களே, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, அந்த மாதிரி சில முட்டாளும் இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தானுங்கன்னா, அறிவு இருக்கிறான், எவனாவது அறிவு இருக்கிற மரத்து மேலே ஏறுவானா? எல்லா பேரும் பாருங்கள் மரத்தில் ஏறுறான், அணில் தான் மரத்தில் ஏறுதுனானுங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா பசங்க எடுத்து போட்டு விட்டுருக்கானுங்க. திமுக காரன் தான் அதை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறது. இப்படி ஒரு ஸ்கீமையே, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறதே செஞ்சது இவனுங்க தான். அப்போது இப்போவும் செய்கிறது இவனுங்க தான்.
நீ வந்து ஸ்டாலின் பேசுனது இப்போ ஒரு காணொலி கிடைச்சிருக்கு. திமுக கட்சிக்காக எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள் என்பது இதுலேருந்து எனக்கு புரிகிறது, இருந்தாலும் பரவாயில்ல மரத்தை விட்டு இறங்குன்றாரு. ஏன்டா மரத்துல ஏறுறதுக்காக வந்து அப்போ கட்சிக்காக எது வேணா செய்யறதா மரத்துல ஏறதா? கொடியை நட்டு வச்சிருப்போம். அதை மரத்துல ஏறி இருக்கானுங்க, மேலே ஏறிக்கிட்டு. அதான் சொல்றாரு, திமுக கட்சிக்காக எதை வேணாலும் செய்வீர்கள், மரத்தை விட்டு தயவு செஞ்சு இறங்குங்கன்றாரு. குரங்கு மரத்தை விட்டு இறங்குன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவர் தான் ஆரம்பத்துல இருந்து செய்யறாரு. அப்போ இப்பவும் நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், மரத்துல ஏறினவனா டிவி கேமரா நிரூபிக்க முடியுமான்னு நான் கேட்டேன். அவன் திமுக காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இந்த இப்போ காணொலி கிடச்சிருச்சா? இப்போ ஒட்டுமொத்தமாக மாட்டினாங்களா? அப்போ இந்த கிறுக்குத்தனத்துக்கு முன்னுரை எழுதுவது இவங்க தான், இதுக்கு முடிவுரை எழுத போது தான் டிவிக்கு. இப்போது விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட பயணம்னு ஒன்று இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து கரூர் செல்கிறார். அப்போ எந்த மாதிரியான ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும்னு பாருங்க. நேஷனல் நியூஸ் தம்பி, தேசிய செய்தியாக மாறும். குறிப்பாக இன்றைக்கி ஆதவ்கிட்ட வந்து விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னாக்கா, ஏதோ நம்ம போனோம், ஃபோட்டோக்கு மலர் வளையம் வச்சோம், காசு கொடுத்தோன்னு வந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்ச்சியாக நம்ம பயணிக்க வேண்டும். குடும்பம் மாதிரி ஆக போகிறாங்களா? குடும்பம் மாதிரி ஆகி கிட்டத்தட்ட தத்தெடுத்து ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டா இப்போ இருக்குமோ அதே போல் நம்ம தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் இறுதி கட்டம் வரைக்கும் நம்ம செய்யணுன்றதை உறுதியாக இருக்கிறாருன்ட்டு. ஏன்னா அவருக்காக வந்த நபர்கள், அவரை நேசித்து வந்த உறவுகள், அந்த உறவுகளை அவர் விட்டு விடுவதாக இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். நம்மளுது திமுக காரன் இன்னைக்கு கதறுவான். அவர் பார்த்தா சுயநலவாதி, மக்களை பற்றி கவலை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதைத்தான் சொல்லுவேன், நீ கதர்வான் பாரு. கதர்ன முட்டா பீஸ்லாம் இப்போ என்ன பண்ண போகுன்னு தெரியல. தக்கண்டு இப்போ உட்காந்துருக்கோம். என்னடா தீர்ப்பு நமக்கு எதிராக வந்திருக்கு, எல்லாம் இது வந்திருக்கு, மக்கள் நமக்கு எதிராக இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக டிவிகேக்கு சாதகமாக மாறிக்கொண்டே போகிறது களம்ன்றதை இப்போ பார்க்க புரிஞ்சுப்பான்ல. இப்போ பல பேர்லாம் பேசாமல் இங்கேயே இருந்திருக்கலாமோ, டிவிக்கே விட்டு போயிருக்க வேணாமோ, ரோட்டில் நின்று நம்ம ஹெல்மெட் கொடுக்குறோமோலாம் யோசிப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, புரியுதா உங்களுக்கு? ஆமாம், கொடுத்துட்டு ஸ்டாலின் அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, முதல்வர் ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கன்ட்டு, புரியுதா? அப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அப்படியே பேசாமல் இருந்திருக்கலாம். இப்போ பல நபர்கள் பேசாமல் பாருங்கள். நான் என்ன சொன்னேன், டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பாருங்கள், கூட்டணிகள் வந்து கணக்குகள் மிக பிரம்மாண்டமானமாக மாறும். முழுக்க விஜய் தேடி வரக்கூடிய நிலைமை நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் ஓகேடா. நான் உங்களை ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த தாவேக்கால இருக்கிற முக்கிய ஆளுங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அரசியல் விமர்சகர், தாவேக்காவினர்னு சொல்ல அவங்க பயப்படுறாங்க, நான் ஒரு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் இப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன். நேற்று வரைக்கும் தாவேக்கு ஆதரவாளர்னு பேசியிருந்தீங்க, தாவேக்காவினர்னு பேசியிருந்தீங்க, திடீர்னு ஏன்ப்பா பேரை மாற்றிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அதில் ஒரே ஒரு ஆள் மாறாமல் இருந்தது நீங்கள் தானே. அது ஏன் அது மாறிட்டாங்க? பயமா, என்ன கைதுக்கான அச்சமா? அது தொடர்ச்சியாக அடக்குமுறைகள் யார் மீதெல்லாம் கட்டவிழ்த்து விடப்படுறதுன்னு பார்க்குறீங்க. இப்போ ஃபிலிக்ஸ் சார் வந்து அவர் வந்து என்டிடிவியில் சீனியர் மோஸ்ட்டில் இருந்தார். அதிலிருந்து தனிப்பட்ட முறையில் இப்போ வரைக்கும் அவர் வந்து அவருடைய உழைப்பு தெரியும். அவரை கைது, வரதராஜன் கைது, மாவட்ட செயலாளர் கைது, அவர்கள் நிர்மல் அவர்கள் மீதும் ஆனந்த் அவர்கள் மீதும் வழக்கு, தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நபர்கள் கைது, யூடியூப்பில் வந்து கருத்து பதிவிட்ட நபர்கள் கைது, 15 பேருக்கு மேலே அவர்கள் மீது வழக்கு, 25 பேர் மீது வழக்கு. இப்படி போகும்பொழுது இவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து அவர்களுக்கு அரசியல் புதுசு தானே, அதனால் வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கலாம், அவங்க இது பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இன்னொன்று எனக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்தாங்க. நீ ஒரு ஆள் தான் விஜய்க்காக பேசிக்கிட்டு இருக்கிற, பார்த்துக்க, லிஸ்ட் அவுட்டில் நீ இருக்கிற, உன்னையும் தூக்கிடுவாங்க கூடிய சீக்கிரம்ன்றத செய்தியும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு வந்துச்சா, ஒரு ஆள் தான் விஜய்க்காக பேசிட்டு இருக்காரு, கண்டிப்பாக அடுத்து இவரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. இன்னைக்கு கூட, இன்னைக்கு காலையில் கூட ஒரு முக்கியமான இடத்துல எனக்கு ஒரு செய்தி, காவல்துறை தரப்புலேருந்தே ஒரு நபர் சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. அப்போது விஜய்க்கு ஆதரவாக நம்ம நிற்கிறோம்னாக்கா, நீங்கள் கைது வழக்கு எல்லாம் போகிறீங்கன்னா அதுக்கெலாம் நம்ம பயந்துலாம் ஓட முடியாது. அரசியல் களத்தில் நிற்கிறோம், நம்ம எதையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். திமுகவே நம்ம ஃபேஸ் பண்ணும்போது வழக்கை ஃபேஸ் பண்ண மாட்டோமா? எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், ஒரே நம்பிக்கை யாருன்னா விஜய் அவர்கள் தான். அவர்கள் மக்களுக்காக நல்லது செய்து வந்திருக்கார் இல்லையா, அதுக்காக நம்ம தொடர்ச்சியாக பயணிப்போம். அந்த கரூர் மேட்டர் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. இப்போ என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் பின்னாடியும் பிஜேபி தான் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? சரி, ரைட்டு. அறுக்க தெரியாத கையில் 68 அருவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒழுங்காக வந்து எதையுமே உருப்படியாக செய்து துப்பு இருக்காது. என்ன பண்ணுவானுங்கனாக்கா, இதை எப்படி உனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டு தெரியுமா, எல்லாம் பார்த்துட்டு உங்களை ட்ரோல் பண்ணுவாங்கண்ணே. யார? உங்களை போடா என் இவனேன்றேன் நான். உன் சீனுக்கெலாம் நான் ஆளே கிடையாது, நான் பார்த்துருவேன் எல்லாத்தையும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஒரு வரிகள் இருக்குது, அதை படித்தேன். நான் படித்த வரியே சொல்கிறேனே, காதல் என்பது உண்மையானது தான், காதலி மட்டும்தான் பொய்யானவள். அதே போல் ஆட்சி என்பது திமுக ஆட்சி தான், ஆனால் நல்ல ஆட்சி கொடுக்குறோன்னு உருட்டுறாங்கல்ல, அது பொய்யானது. அதே போல் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தீர்ப்பு வந்த உடனே
பிஜேபி விஜய் வந்து கையில் எடுத்துருச்சு, அதனால தான் வந்து சிபிஐ கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஐடி போட்டிருக்கிறாங்க, அதை வந்து மாதம் மாதம் கேட்குறாங்க. முழுக்க முழுக்க சிபிஐ வந்து பிஜேபி வந்து விஜய் அவர்களை வந்து கையில் தூக்கிருச்சுன்றானாக்கா, அப்போ இதை விமர்சிக்கக்கூடிய நபர் தீர்ப்பை விமர்சிக்கிறான் அப்படின்னாக்கா, இப்போ இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்க திமுக? என்ன நேத்து அவங்க பேசிட்டு இருக்கதை இப்போ நீங்க பேசுறீங்க? ஆமாம், நீ என்ன சொன்ன, நீதிமன்றத்துடைய கருத்தை விமர்சிச்சா நீ கைதுன்ற. அப்படி தான் இப்போ ஒரு ஆளாக நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க, ட்விட்டரில் போட்டாலும் கைதுனும் பொழுது, அப்போ இதை பற்றி விமர்சிக்கக்கூடிய ஊபிஎஸ்லேருந்து முதல்ல ஊபிஎஸ்லேருந்து அவங்க தான் அதிகமாக விமர்சிக்கிறாங்க, அங்கேருந்து எல்லாத்தையும் கைது பண்ணுவீங்களா? இப்போ எத்தனை பேர் மரத்து மேலே ஏறி உட்காந்துருப்பான் தெரியுமா திமுகக்காரன்? இறங்கி வேட கீழே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னார்ல, தம்பி கட்சிக்காக என்ன வேணால் சரிங்கன்னு தெரியுது, இறங்கி வானார்ல, இப்போ ஒரு எல்லாத்தையும் தேடி தேடி அரெஸ்ட் பண்ணுவாங்களா? சட்டம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் வந்து உங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா அதுக்கு அடுத்தடுத்த முறையீடு போய் நம்ம அதுக்கான சாட்சி, அது பிற சாட்சி எல்லாத்தையும் வச்சு வாதத்தின் அடிப்படையில் வருது. நீ போகிற போக்கில் உடனே வந்து விஜய் வந்து பிஜேபின்னு பெயிண்ட் தூக்குனீங்கன்னா உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். சரக்கு இல்லைனாக்கா உன்னை திமுக எப்படி சரக்கு இல்லைன்னு கேட்கக்கூடாது. பசங்க பாதி பேர் சரக்கு அடிக்கிறாங்களே, டாஸ்மாக் நல்லா வியாபாரம் ஆகுதுலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? நான் சொல்கிறது அவங்ககிட்ட இன்டெலெக்சுவலாக சில விஷயங்கள் அவன்கிட்ட கிடையாதுன்னும் பொழுது, எவன் ஒருத்தன்ட்ட தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக மோதுவதற்கு கருத்து இல்லையோ அவன் அவதூறை பரப்புவான். அப்படி தான் இப்போ விஜய் மீது வந்து இது பிஜேபி அவருக்கு ஃபேவர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க பைத்தியக்காரெலாம் நாளைக்கு வந்து பாருங்களேன், வந்து எங்கே வந்து நிற்பான் என் கடைசியாக தெரியுமா? அண்ணன் கரண்ட் பில்லு கட்ட முடியல, வரி கட்ட முடியல, எங்களால் வாழவே முடியல, தொழில் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, ஏதாவது பண்ணுங்கன்ற ஒரு மாற்றத்திற்கு அவனே வருவான், தள்ளப்படுவான். நீங்கள் பாருங்கள், இது மக்கள் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. என்னன்னா திமுக இங்கே எப்போல்லாம் அந்த பின்னடைவை சந்திக்குதோ அப்போல்லாம் அந்த பிஜேபின்ற அந்த பெயிண்ட் தூக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி மக்களும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அப்படிதானே தம்பி, காலங்காலமாக பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். இதை தவிர்த்து உள்ள நீ வந்து நீ என்னடா செஞ்சேன்னு கேள்வி கேட்குறோம்ல, உருப்படி ஏதாவது செஞ்சியா செய்யின்றல. இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா சொல்றாங்கன்னா, நீங்க வந்ததுனால தான் இப்ப பிஜேபி உள்ள வருதுன்றதும் அவங்க சொல்றாங்க. மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க திமுக வரனால தான் பிஜேபி வருதுன்ட்டா, உங்களால தான் பிஜேபி இப்ப உள்ள வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஏத்துக்கிறீங்களா நீங்க? ஆமா, ஆரம்பத்துல பிஜேபி தான் இவங்களும் கூட்டணி வச்சிருந்தாங்க. 2001ல கூட்டணி வச்சிருந்தது. இன்னைக்கு மோகன் பகவத் பேசியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடிச்சிருக்கு தமிழ்நாட்டில்னாக்கா, அப்போ யாருடைய ஆட்சியில் நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுதுல்ல. ஸோ எதற்காக நம்ம வந்து இவர்களை புறந்தொல்றோம், ஏன் விஜய் ஆதரிக்கிறோன்னு புரியுது அவங்களுக்கு? முழுக்க முழுக்க பாயசத்தை குடிச்சே இங்கே வந்து வளர்ந்துட்டாங்க இவங்க. பாசிசம் பாயசம் மிங்கிலாகி பயங்கரமாக வளர்ந்துருச்சுன்னும் பொழுது, நம்ம இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். இன்றைக்கி அண்ணாமலை நீதிமன்றம் போயிருக்காப்புல, சேதர்பேட்டை கோர்ட்டுக்கு போயிருக்காப்புல. டிஎம்கே ஃபைல்ஸ் அது சார்பாக இவரை பற்றி டிஆர் பாலு பற்றி பேசுனது குறித்து இன்றைக்கி நீதிமன்றம் போயிருக்காப்புல. ஸோ அவங்க தரப்பில் அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க தம்பி. அவன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறான். ஆனால் நீ மட்டும் தான் அந்த வேலையை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிக்காரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து நீ விஜய் விமர்சின்னு சொல்கிறதும், எதுவுமே கிடைக்காட்டி பிஜேபி பி டீம் தான் விஜய்னு சொல்கிறதும் இவ்வளவு கேவலமானதான் சொல்லுங்க. இது மக்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? தம்பி பேசுறது ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் சொல்கிறேன், புத்தி இல்லாத முட்டாபிள்கிட்ட நீ வந்து வாதம் பண்ணாதே. நான் டிவி கேட்க சொல்கிறதும் அதான், புத்தி இல்லாத முட்டாபிள்கிட்ட நீ வாதம் பண்ணாதே. அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏன் அதுக்கு போய் வாதம் வைக்கணும்? பெரியாரே சொல்லியிருக்காருண்ணா. பெரியார் அப்பவே சொல்லிட்டாரு அவங்கள பத்தி. அவங்கள பார்த்துல பொதுவா சொல்லியிருக்காருண்ணா. பொதுவா சொன்னது யாருக்கு பொருந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு தான் முழுக்க முழுக்க பொருந்தது. அவர் சொன்ன நிறைய விஷயம் அவங்களுக்கு தான் பொருந்தும். புரியுதா? நம்ம அப்படி எடுத்துட்டு முடிச்சுக்கலாம். திரு விஜய் அவர்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க, அதே மாதிரி மக்கள் ஏன் திரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? விஜய் அவருக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், மக்கள் ஏன் அவரை சப்போர்ட் பண்ண. சமீபமாக ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தோட கதையை சொல்கிறேன், கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் தளபதி விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறோன்னாக்கா. அந்த புத்தகத்துடைய மையக்கருவாக எனக்கு புரிஞ்சது என்னன்னாக்கா, நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தங்கி வாழ்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தாக பார்த்தேன். நகர்ப்புறத்தில் இருக்கவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருக்கவர்கள் தங்கி வாழ்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து இவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருக்கவர்கள் தொய்வடைகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அதை படிக்கும் பொழுது அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியல. எத்தனை முறை உணவளித்தாலும் வெக்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப உணவை கேட்டுக்கொண்டே இருக்கிறது பசி அப்படின்னு ஒரு வரிகள் இருக்குது. அப்போது அதுபோல் இந்த புத்தகத்தை நான் எத்தனை முறை படித்தாலும் இதை பற்றி எப்போ சொன்னாலும் அருவி மாதிரி கண்ணிலேருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரி ஒரு கதைனாக்கா, நகர்ப்புறத்தில் வேலை வாய்ப்பை தேடி கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு குடும்பம் அங்கே வசித்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல சாலை ஓரத்தில் சாலையை கடக்க முயற்சிக்கும் பொழுது ஒரு சிறுமிக்கு அடிபட்டு தலையிலிருந்து ரத்தம், முகமெல்லாம் ரத்தத்து களத்தில் வைக்கிது. ஒரு பெரும் கூட்டம் அதை சுற்றி நிற்கிது. எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க.
பார்த்துட்டு பார்த்துட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்கிறான், நகர்ப்புறவாசியில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்திற்கு என்ன கூட்டம்னு இந்த கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு பெண்மணி போய் பார்த்துட்டு அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு ஐயோயோ என் புள்ள அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறி பயணப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல் வந்த உடனே தன் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த 100 ரூபாய் எடுத்து, ஆட்டோக்கார் காசு வேணும்னு கேட்கல, எவ்வளோன்னு சொல்லலை. இந்த அம்மாவும் எவ்வளோ காசுன்னு கேட்கல. சாமி என்கிட்ட இவ்வளோதான்யா காசு இருக்கு, நீ வச்சுக்கையான்னு அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு தூக்கிட்டு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடிட்டு உள்ளே ஓடி மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய ஒப்படைச்சி அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சொல்லும் போதே அழுதுருவனான்னு கூட தெரியல எனக்கு வந்து, ஏன்னா அந்த கதையை படித்ததே அந்த மாதிரி தான். அந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லும் பொழுது அந்த தாய் ஓடோடி போய் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் மருந்து கேட்கும்பொழுது மருந்து எடுத்துகிட்டு காசு கொடுமான்னு கேட்கும் பொழுது என்கிட்ட காசு இல்லையான்னு சொல்லும் பொழுது, இப்போ மருந்து தரமாட்டேன், நீ காசு எடுத்துகிட்டு வான்றாங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுறா, பதப்பத்தப்பில் மேல்மட்ட வாழ்க்கை கிடையாது, கையில் தங்க வளையலோ மோதிரமோ கிடையாது, இருந்ததே ஒரே ஒரு சின்ன கம்மல். அந்த 2 கம்மலையும் கலட்டி கொடுத்துட்டு, இதை வச்சுங்க சாமி, நான் வந்து காசை கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமேட்டு இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு போய் மருந்தை கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடந்து ஐசியூவிலேருந்து பிள்ளைய வார்டுக்கு மாற்றுறாங்க. அந்த ஐசியூலேருந்து மாற்றும் பொழுது 2 மணி நேரம் தாமதமாகுது. இங்கே அந்த மருத்துவர் நினைக்கிறாரு அந்த தக்கத்தை விற்க முடியாது, திரும்ப காசு கொடுத்தா கேட்கணும். காசு கொடுக்காம அந்த அம்மா போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த மருந்து கடை வச்சிருக்கக்கூடிய நபர் வந்து காசை கேட்கலான்னு உள்ளே வராரு. உள்ளே வந்து ஏம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு காசு கொடுக்காம உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இங்கே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது வழியில். பயப்படாத தாயி, நல்லாயிரும் அப்படின்ட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க. ஏம்மா காசு கேட்குறேன், காசு கொடுக்காம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு வந்து இப்படி பார்க்குறாரு. அந்த குழந்தை அந்த மருந்து கடை வச்சிருந்தாருல அவரோட குழந்தை. ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் செத்துட்டான். அந்த குழந்தை பொழைச்சிருச்சு, ஆனால் ஒரு நொடியில் அந்த ஆள் செத்துட்டான். நம்ம பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தானே அந்த தாய் இவ்வளோ பாடுபட்டா அப்படின்ட்டு காலில் விழுந்து அது ரொம்ப மனசு நெகிழ வச்சிருச்சு. அதற்கு பிறகு அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஏம்மா ஏன் புள்ளம்மா அது, நீங்கள் என்னம்மா அதுக்காக இவ்வளோ பாடுபட்டீங்கன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, யார் பிள்ளையா இருந்தா என்னையா பிள்ளையா, இந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு பிறகு அந்த தாயுடைய புகைப்படம் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. அந்த தாய் வந்து அவருடைய மனசில் நிரந்தரமாக இருக்கிறார். இதுபோல் இந்த சமூகத்தில் இவ்வளோ பிள்ளைகள் மக்கள் பாதிக்கப்படுவதை பார்த்துவிட்டு இந்த தாய் கம்மலை கொடுத்த மாதிரி இவர் ஒட்டுமொத்த வருமானத்தையும் விட்டுட்டு இந்த மக்களை காப்பாற்றணும்னு தனி மனுஷனாக வந்து இங்கே நிற்கிறார்ல, அதுக்காக தான் விஜயோடு நம்ம நிற்கணும். விஜய்க்கு நீங்கள் எல்லாம் எதுக்காக ஆதரவாக நிற்கணும்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் இந்த நகர்ப்புறவாசிகள் கடந்து போனதை போல் போயிட்டாங்க. இந்த கிராமப்புறவாசி மனசில் தங்கினான்னு சொன்னால, அதுபோல் வந்து விஜய் வந்து நின்று இந்த மக்களுக்காக போராடுவதற்காக களத்தில் நிற்கும் பொழுது எவ்வளோ எதிர்த்தாக்குதலை சந்திக்கிறார்னும் பொழுது, அப்போ ஏன் விஜய்க்கு நம்ம ஓட்டு போடணும், ஏன் விஜய் ஆதரிக்கிறேன் நான் பர்சனலானா, அதற்கான காரணம் இது. நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா. நன்றி தேவ்.